ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 80. இந்த மகாபாரத கதையில் வரும் முக்கியமான பேச்சுவார்த்தைகளை கவனிப்போம். பாண்டவராகிய அர்ஜுனன் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கூறினான், ஓ, இப்போது நான் என் கடமையை பற்றி குழப்பம் அடைந்து கருமித்தனமான பலகீனத்தால் என் இயல்புகளை எல்லாம் இழந்து விட்டேன். இந்த நிலையில் எனக்கு நல்லது எது என நிச்சயமாக கூறும்படி உம்மை கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது உம்மிடம் சரண் அடைந்த சீடன் நான். அருள் கூர்ந்து எனக்கு அறிவுரை கூறுவீராக. பகவான் கிருஷ்ணர் கூறினார், ஓ, தேகத்தை உடையவனின் உடல் சிறுவயது, இளமை, முதுமை என கடந்து செல்வதைப் போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகின்றது. நிதான புத்தி உடையவர் இதுபோன்ற மாற்றத்தால் திகைப்பது கிடையாது. ஆத்மாவிற்கு எந்த காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது. அவன் தோன்றியவனும் கிடையாது, தோன்றுபவனும் கிடையாது, தோன்றக்கூடியவனும் கிடையாது. அவன் பிறப்பு அற்றவன், நித்தியம் ஆனவன், என்றும் நிலைத்து இருப்பவன், மிக பழமையானவன். உடல் கொல்லப்படும் போது அவன் கொல்லப்படுவது கிடையாது. இந்த கிருஷ்ண பக்தி முயற்சியில் குறைவோ இழப்போ கிடையாது. இந்த வழியில் சிறிது முன்னேற்றமும் மிக பயங்கரமான பயத்தில் இருந்து ஒருவனை காக்கும். புலன் இன்பத்திலும் பௌதிக செல்வத்திலும் மிகுந்த பற்றுதல் கொண்டு அதனால் மயங்கி உள்ளவர்களின் மனதில் முழுமுதற் கடவுளின் கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டிற்கான திடமான உறுதி உண்டாவது கிடையாது. விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்படும் செயல்கள் நிறைவேற்றப்படலாம், மற்ற செயல்கள் இந்த பௌதிக உலகத்தோடு பந்தப்படுத்துபவை. எனவே ஓ குந்தியின் மகனே, உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை அவரது திருப்திக்காக செய்வாயாக. இவ்விதமாக நீ எப்போதும் பந்தத்தில் இருந்து விடுபட்டு வாழ்வாய். பகவான் கிருஷ்ணர் மேலும் கூறினார், ஓ, அகங்காரத்தினால் பாதிக்கப்பட்டு மயங்கிய ஆத்மா பௌதிக இயற்கையின் 3 குணங்களால் நடைபெறும் செயல்களுக்கு தன்னையே கர்த்தா என நினைத்து கொள்கின்றான். உன்னதமான இந்த விஞ்ஞானம் சீடர்களின் சங்கிலி தொடர் மூலமாக பெறப்பட்டு அவ்வாறே புனிதமான மன்னர்களால் உணரப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் அந்த தொடர் விட்டு போகவே இந்த விஞ்ஞானம் மறைந்து விட்டதைப் போல தோன்றுகின்றது. பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலை நிறுத்துவதற்காக நானே யுகந்தோறும் தோன்றுகின்றேன் என்கின்றார். பகவான் கிருஷ்ணர் மேலும் கூறினார், ஓ, எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்பதை எவன் ஒருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்ட பின்பு மீண்டும் இந்த பௌதிக உலகில் பிறவி எடுப்பது கிடையாது. ஓ அர்ஜுனா, அவன் எனது நித்திய உலகை அடைகின்றான். ஒரு ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய்வாயாக. அடக்கத்துடன் அவர் இடம் கேள்விகள் கேட்டு அவருக்கு தொண்டு செய்வாயாக. உண்மை கண்டவர்களான தன் உணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும். ஜட புலன்களின் தொடர்பினால் வரும் இன்பம் அது துன்பங்களுக்கு காரணமாக இருப்பதால் அறிவு உடையோன் அதில் பங்கு கொள்வது கிடையாது. ஓ குந்தியின் மகனே, இத்தகு இன்பங்களுக்கு ஆரம்பமும் முடிவும் இருப்பதால் அறிவு உடையோன் இவற்றினால் மகிழ்ச்சி அடைவது கிடையாது. பகவான் கிருஷ்ணர் கூறினார், ஓ, நானே எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பவன் என்றும் எல்லா உலகங்களுக்கும் தேவர்களுக்கும்
கட்டுப்படுத்துபவன் என்றும் எல்லா உயிர்வாளிகளின் உற்ற நண்பன் என்றும் அறிந்து என்னை பற்றிய முழு உணர்வில் இருப்பவன் ஜட துயரங்களில் இருந்து விடுபட்டு அமைதி அடைகின்றான். எல்லா யோகிகளுக்கு மத்தியில் எவன் ஒருவன் பெரும் நம்பிக்கை உடன் எப்போதும் என்னில் நிலைத்து தன்னுள் என்னை நினைத்து எனக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகின்றானோ அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவனும் எல்லோரையும் விட உயர்ந்தவனும் ஆவான். இதுவே எனது அபிப்பிராயம். பலம் பொருந்திய புயங்களை உடைய பாண்டவராய ஓ அர்ஜுனா, இதற்கு அப்பால் என்னுடைய உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது. இந்த தாழ்ந்த ஜட இயற்கையினை தனது சுய நலனிற்காக உபயோகிக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை அது உள் அடக்கியதாகும். ஜட இயற்கையின் 3 குணங்கள் ஆன எனது இந்த தெய்வீக சக்தி வெல்லுவதற்கு அரியது. ஆனால் என்னிடம் சரண் அடைந்தோர் இதனை எளிதில் கடந்து விடலாம். பற்பல பிறவிகளுக்கு பின்பு உண்மையான அறிவு உடையவன் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக எல்லாமாக என்னை அறிந்து என்னிடம் சரண் அடைகின்றான். அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன் என்கின்றார் கிருஷ்ணர். பகவான் கிருஷ்ணர் கூறினார், ஓ தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் நினைத்து கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகின்றான். இதில் சிறிதும் சந்தேகம் கிடையாது. ஜட உலகின் மிக உயர்ந்த உலகத்தில் இருந்து மிகவும் தாழ்ந்த உலகம் வரை அனைத்தும் பிறப்பும் இறப்பும் முதுமை நோய் ஆகியவை மாறி மாறி நடைபெறும் துன்பம் நிறைந்த இடங்களே. ஆனால் குந்தியின் மகனே, என்னுடைய இடத்தை அடைபவன் என்றும் மறுபிறவி எடுப்பது கிடையாது. இந்த அறிவு கல்வியின் அரசனும் எல்லா இரகசியங்களிலும் மிக மிக இரகசியமானதும் மிக தூய்மை ஆனதும் ஆகும். தன் உணர்வின் அனுபவத்தை நேரடியாக அளிப்பதால் இதுவே தர்மத்தின் பக்குவ நிலையாகும். இது அழிவு அற்றதும் பேர் இன்பத்துடன் செயல் ஆற்றப்படுவதும் ஆகும். ஓ நான் எனது தோன்றாத உருவின் மூலம் இந்த அகிலம் முழுவதும் பரவி இருக்கின்றேன். எல்லா ஜீவன்களும் என்னில் இருக்கின்றன, ஆனால் அவர்களில் நான் கிடையாது என்கின்றார் கிருஷ்ணர். எப்போதும் எனது புகழை கீர்த்தனம் செய்து கொண்டு திடமான உறுதியுடன் முயன்று கொண்டு எனக்கு வந்தனை செய்தபடி இந்த மகாத்மாக்கள் பக்தியுடன் நித்தியமாக என்னை வழிபடுகின்றார்கள். தேவர்களை வழிபடுபவர்கள் தேவர்கள் இடையே பிறப்பார்கள். முன்னோர்களை வழிபடுபவர்கள் முன்னோர்கள் இடம் செல்வார்கள். பூதங்களை வழிபடுபவர்கள் பூதங்கள் இடையே பிறப்பார்கள். மேலும் என்னை வழிபடுபவர்கள் என்னுடனேயே வாழ்வார்கள் என்கின்றார் கிருஷ்ணர். ஓ அன்புடனும் பக்தியுடனும் ஒருவன் எனக்கு ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ நீரோ அளித்தால் அதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஓ குந்தியின் மகனே, எதையெல்லாம் நீ செய்கின்றாயோ, எதையெல்லாம் நீ உண்கின்றாயோ, எதையெல்லாம் நீ படைக்கின்றாயோ, எதையெல்லாம் நீ கொடுக்கின்றாயோ, எந்த தவங்களையெல்லாம் நீ செய்கின்றாயோ அதனை எனக்கு அர்ப்பணமாக செய்வாயாக. நான் யார் இடமும் பொறாமை கொள்வதோ பாரபட்சம் காட்டுவதோ கிடையாது. நான் அனைவருக்கும் சமம் ஆனவன். ஆயினும் பக்தி உடன் எனக்கு அன்பு தொண்டு புரிபவன் யார் ஆயினும் அவன் எனது நண்பன். அவன் என்னில் இருக்கின்றான், நானும் அவனுக்கு நண்பன் ஆகின்றேன். பகவான் கிருஷ்ணர் கூறினார், ஓ ஜடம், ஆன்மீகம் உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே. எல்லாம் என் இடமிருந்தே தோன்றுகின்றன. இதனை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றார்கள். இந்த ஜட உடலில் மற்றொருவரும் இருக்கின்றார்.
அவர் தெய்வீக அனுபவிப்பாளர், அவரே இறைவன், பரம உரிமையாளர், மேற்பார்வையிட்டு அனுமதி வழங்குபவரும் பரமாத்மா என்று அறியப்படுபவரும் அவரே. இப்பொழுது வேறு சிலர் ஆன்மீக ஞானத்தில் ஆழ்ந்த அனுபவம் இல்லாத போதிலும் பிறர் இடமிருந்து முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் கிருஷ்ணரை பற்றி கேட்பதன் அடிப்படையில் அவரை வழிபட தொடங்குகின்றார்கள். அதிகாரிகள் இடமிருந்து கேட்பதற்கான தங்களது இயல்பின் காரணத்தால் அவர்களும் பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் இந்த வழியினை கடந்து சென்று விடுகிறார்கள். ஓ குந்தியின் மைந்தனே, எல்லா உயிர் இனங்களும் இந்த உலகில் பிறப்பினால் சாத்தியம் ஆக்கப்படுகின்றன. மேலும் நானே விதை அளிக்கும் தந்தை என்பதும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பூரண பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் ஜட இயற்கையின் குணங்களை உடனடியாக கடந்து பிரம்மன் நிலைக்கு வந்து அடைந்து விடுகின்றான். இந்த கட்டுண்ட உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் எல்லோரும் எனது நித்தியமான அம்சங்கள் ஆவார்கள். கட்டுண்ட வாழ்வின் காரணத்தால் மனம் உட்பட 6 புலன்கள் உடன் இவர்கள் மிகவும் கடினமாக சிரமப்படுகின்றார்கள். பகவான் கிருஷ்ணர் மேலும் கூறினார், ஓ நான் எல்லோருடைய இதயத்திலும் வீற்று இருக்கின்றேன். என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாகின்றன. எல்லா வேதங்களாலும் அறியப்பட வேண்டியவன் நானே. உண்மையில் வேதாந்தத்தை தொகுத்தவனும் வேதங்களை அறிபவனும் நானே. இவ்வாறாக தெய்வீகமாக நிலை பெற்றவன் உடனடியாக பரபிரமனை உணர்ந்து இன்பம் நிறைந்தவன் ஆகிவிடுகின்றான். அவன் என்றும் கவலைப்படுவது கிடையாது, எதையும் அடைய வேண்டும் என விரும்புவதும் கிடையாது. எல்லா உயிர் வாளிகள் இடமும் அவன் சமநோக்கு கொள்கின்றான். அத்தகு நிலையில் அவன் எனது தூய பக்தி தொண்டை அடைந்து விடுகின்றான். ஓ பக்தி தொண்டினால் மட்டுமே என்னை முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராக உள்ளபடி அறிந்து கொள்ள முடியும். என்னை பற்றிய முழுமையான உணர்வை அத்தகு பக்தியினால் அடையும் போது இறைவனின் திருநாட்டிற்குள் அவன் நுழைய முடியும். ஓ அர்ஜுனா, ஜடசக்தியால் செய்யப்பட்ட இயந்திரத்தில் அமர்ந்து உள்ள எல்லா உயிர் வாளிகளின் பயணங்களையும் அவர் இதயத்தில் வீற்றுள்ள முழுமுதற் கடவுளே வழி நடத்துகின்றார். ஓ எப்போதும் என்னை பற்றி நினைத்து எனது பக்தனாக ஆகி என்னை வழிபட்டு உனது வணக்கங்களை எனக்கு சமர்ப்பிப்பாயாக. இவ்வாறாக நீ என்னை வந்து அடைவாய் என்பதில் சிறிதும் சந்தேகம் கிடையாது. நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பன் என்பதால் இந்த சத்தியத்தை நான் உனக்கு அளிக்கின்றேன். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவராகிய அர்ஜுனன் இடம் கூறினார், ஓ எல்லாவிதமான தர்மங்களையும் துறந்து விடுவாயாக, என்னிடம் மட்டுமே சரண் அடைவாயாக. உன்னை எல்லா பாவ விளைவுகளில் இருந்தும் நான் விடுவிக்கின்றேன், பயப்படாதே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்